சிறுகதைக்கு ஆசை இல்லை இந்த ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ மீனா வந்து இந்த கதையை வேற ஆங்கிளில் திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் போலீஸை பழிவாங்கணும் பண்ணுறதுக்காக தான் முத்து வந்து எடுத்த வீடியோவை இன்டர்நெட்டில் போட்டு விடுறாரு. இதனால் அந்த டிராஃபிக் போலீஸ் அருணை வந்து 3 நாளைக்கு சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. இது இப்போ அருணுக்கு வந்து முத்து மேலே கோவத்தை ஏற்படுத்தினாலும் தன்னோட கரியரில் ஒரு பிளாக் மார்க் பண்ணுறதால அருண் வந்து அதை நினச்சி வருத்தமாக இருக்கார், வீட்டில் தனியாக இருக்கார். ஸோ அப்போது சீதா வந்து இப்போ அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அருணுக்கு ஆறுதலாகவும் பேசுகிறாங்க. இப்போ சீதாவும் அருணும் நெருங்கி பழகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் மாறுது. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு. அப்போது மீனா இதில் சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரை பழி வாங்கணுன்றதான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது ரொம்ப தப்பு. அவரோட வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு, நீங்கள் பண்ணது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு வந்து செம்மையாக கோவப்பட்டு சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக இப்போ நான் அவனுக்கு கார் ஓட்ட சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ கழிச்சிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பொறுமை இல்லாமல் முத்து வந்து கோவப்பட்டுக்கிட்டே வந்து மீனாட்ட அந்த கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது மீனாவுக்கு செம்மையாக கோவமாயிடுது. அப்போது மீனா யாருக்காதாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா பொறுமை இருக்கணும். முதல்ல இப்படி கோவப்பட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யார் வந்து கற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி முத்துவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இது தொடர்ந்து இப்போது ரோஹிணிக்கு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி கிருஷிக்கு நாளைக்கு வந்து ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, நீ வரணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரோஹிணியும் சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அண்ணாமலையும் அன்றைக்கி வந்து வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ ரோஹிணி வந்து இன்றைக்கி தான் உங்களுக்கு வேலை கிடையாது, ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்றதால நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போது பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ரோஹிணி வந்து போக முடியுமா அப்படின்றது தெரியல. அதோட அண்ணாமலை இப்போ வேலைக்கு போகிறார் இல்லையா, முத்து என்ன பண்ணுறாரு, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போது கிளம்புறாரு. இது மூலமாக அங்கே படிக்கிற கிருஷை வந்து நானும் பார்த்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க. இப்போ முத்து கூடவே மீனாவும் போகிறாங்க. அங்கே போயிட்டு கிருஷை பார்த்து மீனா பேசுகிறாங்க. ஆனால் ரோஹிணி அம்மா வந்து முத்துக்கிட்டையும் சரி மீனாட்டையுமே சரியாக பேசாமல் அவசர அவசரமாக கிருஷை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போது மீனாவுக்கு வந்து சந்தேகமாகுது. என்ன ஆகுது அப்படின்னா ஒருவேளை இந்த கிருஷ் வந்து உங்கள் அண்ணன் மனோஜோட குழந்தையாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மொத்த கதையுமே வந்து திருப்பி விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட வந்து இப்போது இவங்க வந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்ல, உடனே முத்துவும் அப்படின்னா அம்மா வந்து யாராக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது மீனா ஜீவா தான் இவனுக்கு அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. இப்போது முத்துவுக்கும் மீனா சொல்கிறது சரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது மாதிரி இப்போ சிஐடி வேலையும் பார்க்குறதுக்கு முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படி இப்போது மனோஜை வேவு பார்க்குறதுக்கு முத்து வந்து ரெடியாகிறாரு. ஆனால் கிருஷிக்கு உண்மையான அம்மா ரோஹிணி, அப்பா யார் அப்படின்ட்டு கூட தெரியாது. ஆனால் முத்து மீனாவும் இதை போட்டு குழப்பி ஒரு புது ட்ராக்கில் கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வழக்கம் போல் ரோஹிணி வந்து இந்த விஷயத்தில் இப்போதைக்கு மாட்ட போகிறது கிடையாது. பட் இப்போ ரோஹிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, என்ன ஆக போகுது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.